தருமபுரி மாவட்டம் அரூர் ரவுண்டானா பகுதியில் டிராக்டர் பேரணியை தொடங்கி வைத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. விவசாயிகள், கழக தொண்டர்கள் மத்தியில் டிராக்டர் ஓட்டி உற்சாகம். அதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குறித்து மக்களிடம் கருத்து கேட்பு. முதற்கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரிடம் கருத்து கேட்டது அதிமுக. திமுகவின் தேர்தல் அறிக்கையை மக்கள் ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். இந்த ஆண்டு காவிரியில் இருந்து கர்நாடக அரசு நமக்கு தர வேண்டிய பங்கு நீரை முழுமையாக பெறாமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அழுத்தத்தை தர நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். கர்நாடக காங்கிரசிடம் திரைமறைவு வேலைகள் செய்யாமல் கர்நாடகம் நமக்கு தர வேண்டிய சுமார் 90 டிஎம்சி நிலுவை நீரை முழுமையாக பெற வேண்டும். தமிழகத்தின் நலனை கருத்திற்கொண்டு திமுக அரசு நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு வழக்கறிஞர்களுக்கு துறை வாரியாக வழக்குகளை ஒதுக்கீடு செய்துள்ள நிர்வாக திறனற்ற விடியா அரசு, குறிப்பிட்ட துறையில் வாதாடி வந்த வழக்கறிஞர்களுக்கு புதிதாக துறை ஒதுக்கினால் அரசுக்கு எதிரான வழக்குகளை எப்படி திறமையோடு வாதிடுவார்கள் என்றும் மக்கள் கேள்வி. அரூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் வருகையை ஒட்டி வைக்கப்பட்ட பேனர்களை கிழித்து மர்ம நபர்கள் அட்டூழியம். விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் சட்டவிரோத சம்பவங்களை கண்டுகொள்ளாத ஏவல் துறை. இமாச்சல பிரதேச மாநிலம் சட்லஜ் நதியில் சைதை துரைசாமியின் மகன் சென்ற கார் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் நதியில் அடித்து செல்லப்பட்ட சைதை துரைசாமியின் மகனை தேடும் பணி தீவிரம். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி வசூல் இலக்கை அடைய முடியாமல் அதிகாரிகள் திணறல். சொத்து வரியை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசு அதனை வசூலிப்பதிலும் மந்தம். சென்னையில் இருந்து நெல்லை நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. 9 இடங்களில் கண்ணாடிகள் சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நடமாடும் நீதிமன்றத்திற்கு நீதிபதி இல்லாததால் ஆயிரக்கணக்கான மோட்டார் வாகன வழக்குகள் தேக்கம். நடமாடும் நீதிமன்றத்திற்கு நீதிபதி மற்றும் ஊழியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை சேத்துப்பட்டில் மதுபோதையில் 20க்கும் மேற்பட்ட கார்களை அடித்து நொறுக்கி இளைஞர்கள் அட்டகாசம். இரவு நேர காவலர்கள் ஆங்காங்கே ரோந்து வாகனங்களை நிறுத்திவிட்டு தூங்குகின்றனரா என பொதுமக்கள் கேள்வி. கோவை அவினாசி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி செல்லும் கல்லூரி மாணவிகள். மது விற்பனையில் மட்டுமே விடியா திமுக அரசு சமத்துவத்தை பேணுவதாக பலரும் விமர்சனம். சென்னை காசிமேடு பகுதியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஓட வெட்டி கொலை. விடியா அரசின் காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அரசு மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. வழி விடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஓட்டுநர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பயணிகள் அதிருப்தி. திண்டுக்கல் அருகே இளைஞர் கழுத்தறுத்து கொல்லப்பட்ட வழக்கில் சிறுவன் உள்பட 4 பேர் கைது. விடியா ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை, கொள்ளைகளால் பொதுமக்கள் நிம்மதி இழந்து தவிப்பு.
வேலூர் மாவட்டம் அளவேலு மங்காபுரத்தில் கருவாடு வண்டியில் கடத்தி வரப்பட்ட 495 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். விடிய அரசின் அவல ஆட்சியில் தொடர்ந்து அதிகரிக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைய தலைமுறை சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 5850 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 46,800 ரூபாய்க்கும் விற்பனை.